ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தி ஆல்ஃபா ரூபி. இன்றைக்கி மார்க்கெட்டை பற்றி சொல்லணும்னா இட்ஸ் a கிளாசிக் கேஸ் ஆஃப் குளோபல் ஸ்டாக் லோக்கல் வீக் சுச்சுவேஷன்ஸ். ஒரு சைடில் குளோபல் மேக்ரோ கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் அனதர் சைடில் வந்து பேர்ட் ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் அண்ட் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸில் வந்து ஹெவி செல்லிங்ஸ் ப்ரெஷர்னால நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்குது. மார்க்கெட் கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது. ஸோ இந்த நாய்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அதை வந்து இந்த வீடியோவில் டீகோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேக்ரோ நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா IMFயோடைய ஜிடிபி ஃபோர்காஸ்ட் தான். அவங்க 2026 குளோபல் ஜிடிபி க்ரோத் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 3.1%லேருந்து 3.3% அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் US சைனாவுடைய க்ரோத் கைடன்ஸையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ரிசிஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது IMF ஏன் இவ்வளோ புலிஷாக இருக்காங்கன்றதுக்கு 2 கீ ரீசன் சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா AI இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள் ரொம்ப மேசிவாக போயிட்டு இருக்குது. செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸிங் மானிட்டரி கண்டிஷன்ஸ். வேர்ல்டு வைடாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் பீக்கில் இருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லிசன் திஸ் கேர்ஃபுல்லி. இது ஸ்ட்ரக்சரலி புல்லிஷ் சிக்னல், ஷார்ட் டேர்ம் பம்ப் கிடையாது. இது என்ன காட்டுதுன்னா குளோபல் ரீஆக்சிலரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த குளோபல் ரீஆக்சிலரேஷன்ஸ் மெட்டல்ஸ், கேபிட்டல் கூட்ஸ், டெக் சர்வீஸ் அண்ட் எனர்ஜி அண்ட் இன்ஃப்ரா செக்டருக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ லோக்கல் மார்க்கெட் கொஞ்சம் வேலட்டைலாக இருந்தாலும் பேனிக் ஆக வேண்டியதில்லை. குளோபல் க்ரோத் இன்ஜின் ஸ்டால் ஆகலை, அது இப்போது ரீஆக்சிலரேட்டாக ஆக போகுது. ஓகே, இப்போ வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு வரும். நிஃப்டி வந்து 25,600 லெவலை வந்து ஹோல்ட் பண்ண முடியாமல் லோயராக க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கு என்ன முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், ICICI பேங்க் அண்ட் மெயின்லி விப்ரோ தான் இன்றைக்கி இண்டெக்ஸ் வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க. விப்ரோடைய கைடன்ஸ் ரொம்ப வீக்காக இருந்துச்சு, விச் மீன்ஸ் குளோபல் IT ஸ்பெண்டிங் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. ப்ராடர் மார்க்கெட்லேயும் மிட் கேப் அண்டு ஸ்மால் கேப் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்திருக்கு. பட் இப்போது ஒரு important data points என்னன்னா FIIs sold 3,262 crores but DIIs bought 4,234 crores. நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் மார்க்கெட்டை நல்லா தாங்கி பிடிச்சிருக்காங்க. ஸோ பேனிக்காக வேண்டியதில்லை. இது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரொட்டேஷனாக தான் பார்க்கணும். நெக்ஸ்ட், இன்றைக்கி ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர் இந்த திங்ஸ் ஏர்னிங்ஸில் இவங்க க்ளீன் பீட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட், ரெவென்யூ, எபிட்டா எல்லாமே எஸ்டிமேட் பண்ணுறத அதிகமாக வந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 55% ஸ்டெடியாக இருக்குது. பட் ரியல் ஸ்டோரியே இதில் வேறு. சில்வர் ப்ரொடக்ஷன் வந்து குவார்ட்டருக்கு 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது இவங்களோட 44% ப்ராஃபிட் வந்து சில்வர்லேருந்து தான் வருது. கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்டும் சில்வர் அவுட்லுக்கில் ரொம்ப புல்லிஷாக இருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா இந்த ஸ்டாக்கு இப்போ ஜஸ்ட் சிங் கம்பெனி மட்டும் இல்லை, இட்ஸ் a direct play on குளோபல் சில்வர், AI அண்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன். ஸ்ட்ரக்சரலி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மூவிங் டு IEX, இங்கே கொஞ்சம் ரெகுலேட்டரி நாய்ஸ் போயிட்டு இருக்குது. ஆப்பிள் கிளியராக சொல்கிறாங்க ரெகுலேட்டர்ஸ் ஹவுஸ் மஸ்ட் பி சஸ்பிஷியன். அதாவது மார்க்கெட் கப்ளிங் ரிஸ்க்கு அலைவாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு IEX இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கேர்ஃபுல்லி. இது ஏர்னிங் இஷ்யூ இல்லை, இது ஒரு பிஸ்னஸ் மாடல் ரிஸ்க். ரெகுலேட்டரி கிளாரிட்டி வர வரைக்கும் இந்த வாலட்டைல் கண்டினியூ ஆகும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ரேமன் லைஃப் சைக்கிளை பற்றி ஒரு குயிக் அப்டேட். அவங்க ஒரு புது CEO அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஸ்ட்ராங் FMCG அண்ட் ரீட்டைல் பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த சேஞ்ச் எக்ஸிக்யூஷனுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. பிராண்ட் மானிட்டைசேஷன் அண்ட் மார்ஜின் டிசிப்ளினை இவர் நல்லா பார்த்துப்பாருன்னு மார்க்கெட் எதிர்பார்க்குது. லாங் டேர்முக்கு இது ஒரு கவர்னன்ஸ் பாசிட்டிவ் மூவாக இருக்கும். IT செக்டருக்கு இப்போ ஒரு வார்னிங் பெல். LTI-90 நம்பர்ஸ் வீக்காக இருக்குது. விப்ரோ கைடன்ஸும் ரொம்ப புவராக இருக்குது. இதுலேருந்து மெசேஜ் ரொம்ப கிளியர். குளோபல் IT டிமாண்ட் இன்னும் சாஃப்டாக தான் இருக்குது. கம்பெனிஸ் டிசிஷனை டிலே பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் IT பக்கம் போகாதீங்க அன்லஸ் நீங்கள் செலக்டிவாக இருந்தால் தான். டோன்ட் சேஸ் த IT ரேலிஸ், ஜஸ்ட் ஸ்டே அவே. ஃபினான்ஷியல்ஸும் இன்றைக்கி வந்து மிக்சடாக தான் இருந்தது. டாடா கேபிட்டல்ஸ் க்ரோத் ஸ்டெடியாக இருக்குது. பட் PNB நம்பர்ஸ் ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருந்தது. ஓவராலாக NBFC ஃபேஸ் இந்தியாவில் ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் ஃபண்டிங் காஸ்ட் ஹையாக இருக்கிறதுனால இங்கே ஸ்டாக் செலெக்ஷன் தான் கீ. இன்றைக்கி சுச்சுவேஷனில் எல்லா ஃபினான்ஷியல் செக்டர்ஸில் எல்லாத்தையுமே கண்ணை மூடிட்டு வாங்க முடியாது. ஸோ எந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல வேல்யூவேஷனில் இருக்கோ அதை மட்டும் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். மார்க்கெட் ரெட்டாக இருந்தாலும் இந்தியாவோட கிரவுண்ட் ரியாலிட்டி பஸ்ஸியாக தான் இருக்குது. இன்றைக்கி மட்டும் நிராஜ், JD கேபிட்டல்ஸ், வாரின் நிறைய EPC,
அண்ட் இன்ஃப்ரா ஆர்டர்ஸ் வின்ஸை பார்த்தோம். இது என்ன கன்ஃபார்ம் பண்ணுதா, இந்தியாவோட கேபெக்ஸ் சைக்கிள் இன்டாக்டாக தான் இருக்குது. இன்ஃப்ரா, பவர், ரயில்வேஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் ஸ்டாக்ஸுக்கு இது ஆன்கோயிங் பாசிட்டிவாக இருக்கும். ஃபைனலி குளோபல் ரிஸ்க்கை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். ட்ரம்போட டேரிஃப் தட்டுனால தான் மார்க்கெட் கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. இது நியர் டைம் ரிஸ்க் தான். பட் ஐஎம்எஃப் சொன்ன மாதிரி குளோபல் க்ரோத்துக்கு ஏஐ அண்ட் லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வாலட்டிலிட்டி தான், ஸ்ட்ரக்சரல் பிரேக் டவுன் கிடையாது. ஸோ இன்னைக்கு சம்மரி, குளோபல் மேக்ரோ இஸ் சப்போர்ட்டிவ், டோன்ட் வரி. ஏர்னிங் செஷனில் குவாலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்ஸை பாருங்கள், ஜஸ்ட் நேரேட்டிவாக இல்லாமல். கமாடிட்டிஸ், கேபெக்ஸ் அண்ட் எனர்ஜி டிரான்சிஷன் ஸ்டாக்கு ஸ்ட்ரக்சரல் டெய்ல்வின்ஸ் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி அந்த ஸ்டாக் அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஐடி இன்னும் வீக்காக தான் இருக்குது. ஐஇஎக்ஸ் மாதிரியான ரெகுலேட்டரி ரிஸ்க் ஸ்டாக்ஸில் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வித் ப்ரொடக்ஷன் வேணும்னா டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். டோன்ட் சேஸ் த மொமெண்டம், சேஸ் த ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரெங்க். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணணுன்ட்டு. See you in the next video. Take care and happy investing.